நம்முடைய தொலைபேசி வாயிலாக ஏர் மார்ஷல் வினோத் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தற்போது லயன் ஸ்டோர் அப்படின்னு பெயரிடப்பட்டு இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வழி தாக்குதலாக ஈரான் மீது தொடுத்திருக்கிறது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது சார்? ஒன்னாவது, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அஸ்ஃபான் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல முதல்ல அடிப்பாங்க. அது அடிச்சுதான் அடுத்த அட்டாக் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஈரான் கிட்ட இருக்கிற எவ்வளவு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஒன்னாவது. ரெண்டாவது, அங்க இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிய அவங்க ஃபுல்லா அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த அட்டாக்கு போவாங்க. அடுத்த அட்டாக் எதுக்கு போவாங்கன்னா, இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மூஸ்ல வர்ற ஷிப்ஸ் உள்ள என்டர் பண்றதுக்கு பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஈரான் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் வெப்பன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் அடி அது மேல இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க டெஹரான்ல அடிப்பாங்க. ஸோ தட் இஸ் மை எஸ்டிமேஷன். எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ பட் மோர் இம்பார்ட்டன்ட் ஈரான் இந்தியாவுக்கு நிறைய க்ரூட் ஆயில், இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. அதனால நிறைய எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. வர்ற ஒரு 5-10 நாள் 20 நாள் இல்லை, மேக்சிமம் 1 month பெட்ரோல் டீசல் இதனுடைய ரேட் இந்தியாவில் மேலே போகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு உண்டு. சாபார் ஏர்போர்ட் இந்தியாவுடைய ஏர்போர்ட், அதாவது இந்தியாவும் ஈரானும் சேர்ந்து பண்ற ஒரு ஏர்போர்ட் தான் சாபார் ஏர்போர்ட். அங்க இருந்தா நம்ம க்ரூட் ஆயில் வருது. சாபார் ஒரு 12 மணில இருந்து சாபார்ல இருந்தும் இந்த ஷிப்ஸ் எல்லாம் போறதுக்கும் நிறுத்திட்டாங்க. ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் க்ரூட் ஆயில் இம்போர்ட் இதனால நிறைய பாதிப்புகள் வர்ற நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. திரு வினோத், இந்த ஈரான் மீதான இந்த தாக்குதலை இஸ்ரேலுடன் அமெரிக்கா இணைந்திருப்பதன் பின்னணியை என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது? இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு என்ன புரியணும்னா, அமெரிக்காவில மேக்சிமம் டிசிஷன் எடுக்கிற பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய மிலிட்ரியில சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தனித்தனியா பார்க்க முடியாது. ஏன்னா ஜூஸ் எங்க இருந்தாலும் அவங்களுடைய மெயின் அலிஜென்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது அவங்களுடைய மெயின் தாட் ப்ராசஸ் எல்லாமே அலைன் டு இஸ்ரேல். ஸோ அவங்க இஸ்ரேல் மேல ஒன்றும் வரவிட செய்ய மாட்டாங்க. அதாவது they will use maximum air power and soft power and diplomatic power of America on Iran. இது it is a known fact. ஸோ ரெண்டுமே சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா இதுக்கு ஈரானுடைய ஆக்ஷன் என்ன, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. ஈரான் கிட்ட ஒரு யூசபிள் நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சுன்னா, இந்த அடி ரொம்ப பயங்கரமான அடியா இருந்தால் ஈரான் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ண வாய்ப்பு உண்டா, அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் நான் கேட்கிறேன். வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது இந்த தாக்குதல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அது மேலதான் நெக்ஸ்ட் ஈரானுடைய தாக்குதல் will be dependent on that. ஸோ இவங்க எப்படி அடிப்பாங்க and how much they will go, அது மேலதான் ஈரான் தாக்குதல் அடிக்கும். ஒன்னாவது. ரெண்டாவது, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல எவ்வளவு இவங்க எவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்காங்க அதுவும் நம்ம பார்க்கணும். அது that depends on intelligence failure or intelligence success. அது இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். So we have to wait and watch how Iran is going to react. That is the most important. அதுல Iran if it uses nuclear power, Iran 2 விதமா நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ண முடியும். ஒன்னாவது, Iran may use nuclear power on their own land or on Israel. ரெண்டாவது, மேக்சிமம் மிசைல்ஸ் இஸ்ரேல் மேல போட வாய்ப்பு உண்டு. அதாவது 100, 200, 500 மிசைல்ஸ் அடித்தாங்கன்னாலும்
200-300 மிசைல்ஸ் ஆல்சோ இஃப் இஸ்ரேல் இஸ் ஏபிள் டு இன்டர்செப்ட். ஈவன் தென் ஒரு 200 மிசைலாவது இஸ்ரேல் மேல போய் விழும் இல்லையா? ஸோ இஸ்ரேல் மேல இருக்கிற அட்டாக், இஸ்ரேல் அந்த தாக்குதலை எவ்வளோ எஃபெக்டிவா நியூட்ரலைஸ் பண்ண முடியும், எவ்வளோ அது டேமேஜ் ஆகும், அதெல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு ராத்திரி தெரியுங்க. மேக்சிமம் டேமேஜ் வந்து இஸ்ரேல் மேல ஆக ரொம்ப அதிகமான வாய்ப்பு உண்டு. அதுதான் என்னுடைய மை ரீடிங் ஆஃப் திஸ் பேட்டில். ஓவர் டு யூ. இணைப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி திரு வினோத். இது தொடர்பாக மேலும் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதலுக்கு தயாராகவே இருக்கும் அப்படின்னு நம்மோட இப்ப பேசின ஏர் மார்ஷல் வினோத்தும் பேசியிருந்தார். இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது முகிலன்? நாம் ஏற்கனவே கடந்த முறை பார்த்திருக்கிறோம். அது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே நடந்த அந்த கடந்த முறை நடந்த போரில் இஸ்ரேல் முதல் தாக்குதலை தொடங்கியது. அதற்கு பதில் தாக்குதலாக ஈரான் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அதிவேக பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்வார்கள், அவற்றை பயன்படுத்தி நேற்று கடந்த முறை தாக்குதல் நடத்தினார்கள். அந்த ஏவுகணைகளை தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த ஈரானிடம் இது போன்ற அதிபயங்கர ஏவுகணைகள் இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தியை அவர்கள் செறிவூட்டக்கூடாது. அதாவது அவர்கள் அந்த அணுசக்தியை அவர்கள் செறிவூட்டுவதன் மூலம் அதை நியூக்ளியர் பாம்ஸ் தயாரிப்பதற்காக ஈரான் செயல்படுகின்றனர். அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவ்வாறு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தியை அவர்கள் செறிவூட்டுவது என்பது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரானது. அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு எதிரானது என்று கூறிதான் தற்போது இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கின்றனர். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், 2 முறை இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடப்பதை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலையே அங்க இருக்கக்கூடிய அந்த முக்கிய பகுதிகள், அது மட்டுமில்ல மக்கள் அதிகமாக கூடக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த ஏவுகணை தாக்குதலானது நடைபெற்றது. இன்னும் இந்த தாக்குதல் அதிகரிக்கக்கூடும் என்றே நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தற்போது பேசியிருக்கக்கூடிய ட்ரம்ப் தற்போது ஈரானில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமானது பதவி விலக வேண்டும். அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த செறிவூட்டக்கூடிய, அதாவது ஏவுகணைகள் மற்றும் அணுசக்தியை செறிவூட்டக்கூடிய அந்த திட்டத்தை அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும். அதே போல நான் ஏற்கனவே கூறியது போல அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ப்ரோக்ராம் அவற்றை அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும். அவ்வாறு அவர்கள் கைவிடும் வரை இந்த தாக்குதல் தொடரும். குண்டுகள் எல்லா இடத்திலும் பொழியும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்துள்ளார். இதனால் இந்த தாக்குதலானது, அதாவது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இந்த தாக்குதலானது தொடரும் என்றே நாம் எண்ணலாம். கடந்த வாரம் கூட நாம், அதாவது அமெரிக்காவின் அந்த கப்பல்கள், கடற்படையிற்கு சேர்ந்த பல கப்பல்கள் அந்த பகுதியில் முகாமிட்டு நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது.